Hello friends, welcome to Sharmy's vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு இந்த vlogல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்னா என்ன? ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்ல என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஹோம் ரெமெடில உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்க போறேன். அண்ட் இன்னொரு விஷயம், லாஸ்ட் டாபிக் வந்து நம்ம ஹேர் டென்சிட்டி டிப்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஹேர் டென்சிட்டி டிப்ஸ்க்கு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பர்சனலாக. அந்த டாபிக் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். வாங்க நம்ம இந்த டாபிக்குள்ளே போயிடலாம். இந்த டாபிக் என்ன? ஸ்ப்ளிட் எண்ட்ஸ். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்னால் என்ன? ஸ்ப்ளிட் எண்ட்ஸில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. See, this is the kind of split ends. Split ends வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். The basic split, the candle, the tree. Split endsனால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ப்ளிட் ends வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ப்ளிட் ends ஆல்ரெடி உங்கள் ஹேரில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபர்தராக இனிமேல் ஸ்ப்ளிட் ends வராமல் இருக்கிறதுக்கு இந்த ரெமெடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்ப்ளிட் எண்ட்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியர்பை பார்லர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அங்கே போய் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸ்ப்ளிட் எண்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் இந்த டிப்பை எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ப்ளிட் எண்ட்ஸே வராது. வாங்க நம்ம இந்த டாப்பிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில். ஆயில் வந்து நம்ம ஹேருக்கு சரியாக அப்ளை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும். ஆயிலை வந்து எப்படி அப்ளை பண்ணாமல் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஆயிலை இங்கேருந்து சரியாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் ரூட்லேருந்து நல்லா அப்ளை பண்ணியிருப்பாங்க. பாட்டம்லலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹேர் வந்து ப்ரௌனியாக இருக்கும். அந்த ஒரு ஹேர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ஹேர் சிங்கிள் ஹேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது பேர் தான் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஹேரெல்லாம் வராமல், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் ஆயிலை ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். ஃப்ரம் டாப் டு பாட்டம், ரூட்லேருந்து டிப் வர நீங்கள் ஆயிலை ப்ராப்பராக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ப்ளிட் எண்ட்ஸை நம்ம தவிர்க்கலாம். டிப் 2, நேச்சுரலாக இருக்கிற ஆயில், ஐ மீன் செக்கு எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். செக்கு எண்ணெய் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மற்ற ப்ராடக்ட்ஸ்லலாம் வேக்ஸ் கண்டென்ட் நிறைய சேர்க்குறதுனால அதை நான் ஸ்பெசிஃபை பண்ண விரும்பலை எந்த ப்ராடக்டில் அப்படின்னு சொல்லிட்டு. செக்கு எண்ணெயை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ண பாருங்கள். உங்கள் ஹேரில் கண்டிப்பாக ஸ்ப்ளிட் எண்ட்ஸை தவிர்க்கலாம். டிப் 3, நல்ல எண்ணெயை நம்ம கண்டிப்பாக அடிக்கடிக்கு ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ வீக்லி 2 வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட நல்லது தான். நல்ல எண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேருக்கு வந்து சேம் கலரை கொடுக்கறதும் இல்லாமல் நம்ம ஹேரோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே நல்ல எண்ணெய் ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 to 45 மினிட்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ப்ளிட் எண்ட்ஸை தவிர்க்கலாம். நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட், ஷாம்பூ. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஷாம்புவை மைல்டு ஷாம்புவாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் ஹெவி ஷாம்பூலாம் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேருக்கு ட்ரைனஸ் கொடுக்கும். ட்ரைனஸ் கொடுத்துச்சு அப்படின்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஷாம்புவை பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் டிப் 5, கண்டிஷ்னர். ஆஃப்டர் ஷாம்பு கண்டிப்பாக கண்டிஷ்னர் நம்ம யூஸ் பண்ணணும். கண்டிஷ்னரை வந்து நம்ம ஹேருக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். கண்டிஷ்னரை ஸ்கேல்பில் படாமல் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கண்டிஷ்னர் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேருக்கு சாஃப்ட்னஸ் அண்ட் ட்ரைனஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிஷ்னர். அண்ட் இன்னொரு விஷயம், ரைஸ் வாட்டரை கூட நம்ம கண்டிஷ்னராக யூஸ் பண்ணலாம். ரைஸ் வாட்டர்னால் என்ன? சாப்பாடு வடித்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை கூட நம்ம ஹேருக்கு வந்து கண்டிஷ்னராக கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராமல் 6th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் டவல். சாஃப்ட் டவல்னால் என்ன? சாஃப்ட் டவலை நம்ம ஹேருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சாஃப்ட் டவலை நம்ம ஹேருக்கு ஹேண்டில் பண்ணும்போது நம்ம ஹேரில் இருக்க நேச்சுரல் ஆயில், எப்போவுமே நம்ம ஹேரில் வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம ஸ்கின்ல எப்படியோ அதே மாதிரி தான் ஹேருக்கும். அந்த நேச்சுரல் ஆயில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு போகாது. ஹேர் ஃபாலையும் தடுக்கலாம், ஸ்ப்ளிட் எண்ட்ஸையும் நம்ம தடுக்கலாம். ஸோ ஹார்டாக இருக்கிற டவலை நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் ஃபாலும் இருக்கும், ஸ்ப்ளிட் எண்ட்ஸும் இருக்கும். ஸோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஹேரையும். 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட் யுவர் ஹேர். நம்ம ஹேரை காய வைக்கும் போது சன்லைட்லேயோ இல்லை அப்படியே விட்டுட்டு கூட காய வைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக டவல் ரப் பண்ணாதீங்க. நிறைய பேர் ஹேரை வந்து டவலில் போட்டு ரப் பண்ணுவாங்க. அப்படி ரப் பண்ணுறதுனால நம்ம ஹேரில் வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பண்ணாதீங்க, பார்த்துக்கோங்க.
எய்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா ட்ரை ஹேர் வாஷ். ட்ரை ஹேர் வாஷ்னால் என்னென்னா, நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் வந்து ட்ரையாக இருக்கவே கூடாது. நம்ம ஹேரை வந்து எப்போவுமே ஆயிலோ இல்லை ஹேர் மாஸ்க்கோ ஏதோ ஒன்று நம்ம ஹேரில் இருந்து தான் நம்ம போய் ஹேர் வாஷே பண்ணணும். இப்போ ட்ரையாக நீங்கள் போய் ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் ஃபால்ஸ்க்கும் சான்சஸ் இருக்குது, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்க்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, ட்ரையாக உங்கள் ஹேரை எப்போவுமே ஹேர் வாஷ்க்கு கொண்டு போகாதீங்க. ஆயிலோ இல்லை மாஸ்க்கோ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணியிருந்தால் மட்டுமே ஹேர் வாஷ்க்கு கொண்டுட்டு போங்க. இந்த 8 பாயிண்ட்ஸுமே நீங்கள் பேசிக்காக பண்ணுறது தான். இது இல்லாமல் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய இன்டேக்கை பற்றி நெக்ஸ்ட்டு விலாகில் நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். 9th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் இன்டேக். நம்ம பாடியில் எடுத்துக்கிற இன்டேக்கில் வந்து அயன் கண்டென்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஹேர் ஃபால், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸை இன்டேக்காக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 10th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி ஹீட். பாடி ஹீட் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாடி ஹீட் அதிகமாக இல்லாமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணுங்கள். நல்ல எண்ணெய் ஆல்ரெடி நான் 3rd பாயிண்ட்லேயே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். நல்ல எண்ணெய் வீக்லி 2 கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணுறதுனால நம்ம பாடியில் இருக்கிற டெம்பரேச்சரை குறைச்சி நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்காது அண்ட் ஹேர் ஃபால்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல எண்ணெயை கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து சேரும். Until then, it's bye from Sharmy.